ஓகே, இந்த தரவுகளின் அடிப்படையில பிள்ளைகள் இங்க 2 வட்டங்கள் இருக்குது. ஏபி என்ற நேர்கோடும் சிடி என்ற நேர்கோடு, 2 நேர்கோடுகள் இருக்குது. 2 வட்டங்களும் சந்திக்கிற இடத்துல XY வட்டத்தின் மீது காணப்படுகிற புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்குது. PM அடுத்தது QN என்ற புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்குது. ஓகே, இதுல தரவன் தந்திருக்கிறாங்க பாருங்க. தரவாக தந்திருக்கிறது PMY கோணம். PMY கோணம் 95 பாகை. PMY அப்ப என்ன இருக்கிற கோணம் 95 பாகை என்று தந்திருக்கிறாங்க. இதை தந்துட்டு YXQ பெருமானத்தை காண்க. YXQ இந்த இருக்கிற பெருமானத்தை கேட்டிருக்கிறாங்க. சரி, YXQ பெருமானம் எவ்வளவு? சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். விரைவா இருக்கும். விடையை சாட் பாக்ஸ்ல போடுங்க. YXQ கோணம் எவ்வளவு? விரைவா இருக்கும், விரைவா இருக்கும். குயிக்கா போட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹீரா, சரி ஹீரா. மெட்டாபிள் YXQ கோணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. விரைவா இருக்கும். பதுஜா சரி, பதுஜா பிள்ளை திரும்ப யோசிங்க முடியா? விரைவா இருக்கும். அப்துல்லா சரி, ரேணுஜா சரி, விபூர்த்திகன் பிள்ளை, விபூர்த்திகன் பிள்ளை, மிருசாலினி சரி, விபூர்த்திகன் சரி, இப்ப பதுஜா சரி, மெட்டாக்கள் லோசினி சரி, பிள்ளை, ரொசேல் நேற்று போன கிளாஸ் விளங்கப்படுத்தினான். இந்த தேற்றம் விளங்கப்படுத்தினான். அதை வச்சுக்கொண்டு யோசிங்க. ரிஃபா பிள்ளை, ரொசேல் பிள்ளை, ரொசேல் வடிவ கிளியரா பாருங்க. டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. ஃபபியன் பிள்ளை, ஃபபியன் யோசிங்க வடிவா. தனி எடுத்து யோசிங்க. மற்றவங்க 9-12 பேர் விட வருது இல்லையே. ரொசைல் இப்ப சரி, ரொசைல் சரியா? அனா சிட்னி அஸ்வின், சதுசிகா, முசாப், டினோஜன் விட வரல. அனுப்பி கொள்ளுங்க. விரைவா இருக்கணும். விட அனுப்ப சொன்னா நீங்க இதுல செய்திருக்க தானே வேணும். செய்தபடியா அனுப்புறா சரி தானே. விரைவா இருக்கும். சரியா? விடாயப்பச்சுன்னா காது விளங்குதான். நீ குயிக்க அனுப்புறதா? நீ ஒவ்வொரு தடையும் பெத்துல வச்சு கூப்பிடணும். எல்லாரையும் கேள்வி கேட்கறண்டாலும் சரி, விட சொல்றேன்டாலும் சரி, ஒவ்வொரு ஆளுக்கும் தனிய தனியும் வெத்தில வைக்கணும். கதிய 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 அனுப்புங்க. சரி, போதும். காணிங்க. இப்ப இதுல கவனிங்க மக்கள். இங்க PXYM இந்த நாட்பக்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் சொல்லுங்க பார்ப்போம். PXYM இதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். வட்ட நாட்பக்கள். வட்ட நாட்பக்கள். ஏன் நீங்கள் வட்ட நாட்பக்கள் சொல்றீங்க? ஏன் நீங்க வட்ட நாட்பக்கள் சொல்றீங்க? சொல்லுங்க. வட்ட நாட்பக்கள் ஏன் சொல்றீங்க? காரணம் தெரியணும். சொல்லுங்க. ஏன் வட்ட நாட்பகல் சொல்றீங்க? பேசாம இருந்தீங்கன்னா நீங்க பேசாமலே அப்படியோ இருங்கோ. நான் அங்கால நகர மாட்டேன். நான் படிக்கிறது இல்ல, நீங்க தான் படிக்கிற. நீங்க தான் சொல்லணும். சரியா? ஏன் வட்ட நாட்பகல்? வட்டத்தில் அமைந்துள்ளதால்.
வெரி குட் மான். நாற்பக்களின் நான்கு உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படுவதால் அந்த நாற்பக்களை நாங்க சிறப்பு பேர் சொல்லுவோம் வட்ட நாற்பக்கல்னு சொல்லி. அப்ப வட்ட நாற்பக்கல் சொன்னால் வட்டத்தின் ஒரு நாற்பக்களின் 4 உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படும் என்று சொன்னால் அந்த நாற்பக்களை நாங்க சொல்லுவோம் வட்ட நாற்பக்கல்னு சொல்லி. வட்ட நாற்பக்கள் தொடர்பாக நாங்க நேற்றும் பார்த்தாங்க நிறைய 2 தேற்றங்கள் தான் இருக்குது. வட்ட நாற்பக்கள் தொடர்பான 2 விடயங்கள் தான் இருக்குது. ஒன்று வட்ட நாற்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பிகள் சொல்லி பார்த்தோம். எதிர்கோணங்கள் இந்த 2 எதிர்கோணத்தையும் கூட்டி எடுக்கிறது. 2 எதிர்கோணத்தை கூட்டினா 180 பாக வரும். அதாவது 2 கோணங்களை கூட்டும் போது 180 பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த 2 கோணங்களை நாங்க சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணச்சோடிகள் சொல்லுவோம். அதே போல இந்த இருக்கிற கோணங்கள் 2ஐயும் கூட்டினாலும் மிகை நிரப்பு கோணம் இந்த மிகை கோணம் பெறப்போகுது. அதாவது 180 பாகை. அப்ப எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக காணப்படும். எதுல வட்ட நாற்பக்கல்ல விளைந்த வட்ட நாற்பக்காக அமையும். அடுத்தது இன்னும் ஒரு தேற்றம் இருக்குது. வட்ட நாற்பக்கல் ஒன்றில் வட்ட நாற்பக்கல் ஒன்றில் 4 பக்கங்களும் 4 உச்சிகளும் வட்டத்தின் மீது காணப்படுது. எனவே இது வட்ட நாற்பக்கல். வட்ட நாற்பக்கல் ஒன்றில் பக்கம் ஒன்றை நீட்டும் போது வட்ட நாற்பக்கல் ஒன்றில் பக்கம் ஒன்றை நீட்டும் போது இந்த நீட்டும் போது வெளியால உருவாக்குற இந்த புறக்கோணம் கோணம் புறக்கோணம். இந்த புறக்கோணம் அந்த புறக்கோணம் அமைகிற அகக்கோணமான இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற கோணம் அதுதான் அகத்தெதிர்கோணம். வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும். விளங்குதா மக்கள்? அப்ப இது இந்த P, இது X, இது Y, இது M. இப்ப இங்க சொல்றது இது 95 பாகை. கேட்டிருக்கிற கேள்வி YXQ கேட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்டவங்க? YXQ. அப்ப இந்த இருக்கிறது இந்த பக்காவடி நீட்டப்படுது. அப்ப இந்த இருக்கிற கோணம் தான் கேட்கப்படுது. அப்ப வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புற கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்துக்கு எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தோம். அகத்தெதிர் கோணத்துக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். எனவே இந்த அளவு 95 இருக்கும். அப்ப YXQ சமன் 95 பாகை என்று போடுங்க. YXQ கோணம் சமன் 95 பாகை என்று போட்டு கீழே எழுதி கொள்ளுங்க. காரணம் எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? காரணம் இருக்கணும். என்ன எழுதுவீங்க? சொல்லுங்க. காரணம் என்ன எழுதலாம்? ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். என்னத்துல எதுல நீட்டக்குள்ள வட்ட நாற்பக்கல். ஓகே, எழுதி கொள்ளுங்க. வட்ட நாற்பக்கல் ஒன்றின் எழுதுங்க. வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும். வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும். வட்ட நாற்பக்கல் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும். எனவே YXQ கோணம் 95 பாகையாக இருக்குது. சரியா? விளங்குதா பிள்ளையே? சரி, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க.
PM சமாந்தரம் QN. PM சமாந்தரம் PM சமாந்தரம் QN ன்னு சொல்லி காட்டுட்டான். சரி, PM சமாந்தரம் QN இது எப்படி காட்டுறது? PM சமாந்தரம் QN ன்னு சொல்லி காட்டுறது எப்படி? இரண்டு நேர்கோடுகள் சமாந்தரம் சொல்லி காட்ட சொல்லிக்காங்க. இந்த இருக்கிற நேர்கோடும் இந்த நேர்கோடும் PM சமாந்தரம் QN ன்னு சொல்லி காட்டட்டான். இது எப்படி காட்டுறது? QN ன்னு காட்ட சொல்லி இது நாங்க பார்த்துட்டோம். எத்தனை பாகைன்னு சொல்லுவோம்? 95 பாகை. இப்ப நாங்க இதுல இருக்கிற வட்டநாற்பக்கல்ல காணப்படுற எல்லா கோணங்களையும் நாம ஒரு தரம் நோட் பண்ணி கொள்வோம். இதுல கண்டுபிடிச்சு போடக்கூடிய பெருமானங்கள் எல்லாம் நோட் பண்ணுவோம். ஓகே, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கோணம் கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க. இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இதை விடவும் இதை விடுவோம். இந்த கோணம் எவ்வளவு? 95 பாகை. 95 பாகை. சரி, இது 95 பாகைன்னு சொன்னால் இது எவ்வளவுன்னு சொல்லுங்க ஆகும். இதா இருக்கிற கோணம் நான் என்ன பிரி காட்டுற கோணம் 85 பாகை. 85 பாகை. இப்ப இந்த வட்ட நாற்பக்கலை யோசிக்கும். என்ன வட்ட நாற்பக்கல்? YNQX. YNQX என்ற வட்ட நாற்பக்கலை யோசிக்கும். யோசிச்சா இந்த 85 பாகையை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய கோணம் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. 85 பாகையை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய கோணம் சொல்லுங்க. இல்ல, அது இங்க வருது தானே. கண்டுபிடிச்ச கோணம் இல்ல, கண்டுபிடிக்காத கோணம். இதை வச்சுக்கொண்டு ஒரு கோணத்துக்கு பருமன் போடலாம். வட்ட நாற்பக்கல் தேற்றத்தை வச்சுக்கொண்டு PXY இதுல நேர்கோணம் வச்சு போடலாம் மக்கள். வட்ட நாற்பக்கல் தேற்றத்தை வச்சுக்கொண்டு போடலாம். ஓகே, அல்லது இடத்துல வச்சு இது கோணங்களை கொடுத்தது 180 பாகை அப்படியும் போடலாம். சரி, இப்ப எப்படி செய்யறது? இப்ப என்ன செய்யறது? எப்படி இது ரெண்டையும் PM7 QN சரி எப்படி காட்டுறது? நீங்களா உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. அது பச்சை பிளண்டாலும் பரவாயில்லை. சரியா? அதுக்கப்புறம் நான் சொல்றேன். PMYயும் QNDயும் சமமன்றதால அது ஒத்த கோணம் தானே. PMYயும் திரும்ப சொல்லுங்க. PMYயும் இந்த கோணமும் QNDயும் QNDயும் சமனண்டதால அது ரெண்டும் ஒத்த கோணம் தானே. அது ரெண்டு மொத்த கோணம். வெரி குட். இப்ப நாங்க இந்த இதுல ரெண்டு குறுக்கோடிகள் போகுது. அவங்க சொன்னது மக்கள் இந்த கோடும் இந்த இருக்கிற கோடும் தான் சமாந்தரம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோட்டுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து PM. இது வந்து PNR P. இது வந்து M. அடுத்தது இது Q, இது N. இப்ப அவங்க சொன்னது இந்த ரெண்டு கோடும் ஒன்று கொண்டு சமாந்தரம் தான் நிறுவட்டா காட்டுட்டான். காட்டு சொன்னால் இது காரணங்களோட நம்ம முன் வைக்கணும். ஓகே, சரி. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இது 95 பாகை, இதுவும் 95 பாகை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது, அப்ப இங்க ABCD என்பது வந்து குறுக்கோடியாக இருக்கும். ABCD என்பது வந்து குறுக்கோடியாக காணப்பட போகுது. இரு நேர்கோடுகளை
ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் மொத்த கோணங்கள் பாருங்க இது வந்து இரண்டு நேர்கோடுகள் அதை ஒரு குறுக்கோடு இடைவெட்டுது எப்படி காணப்படும் பார்த்திருப்பீங்க ஒன்று ஒத்த கோணங்கள் உண்டாகும் மொத்த கோணங்கள் சமனெனில் அவ்விரு நேர்கோடுகளும் என்ன சொல்றது சமாந்தரமாக இருக்கும் இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது இங்க நேர்கோடுகளாக நாங்க எடுக்கிறது வந்து PM, QN ஆகிய இரு நேர்கோடுகளையும் ஒரு CD என்ற நேர்கோடு இடைவெட்டுது ஒரு குறுக்கோடு இடைவெட்டுது குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் ஒத்த கோணங்கள் கீழுக்கும் விளங்குதா இப்படி பாக்குறது ஒத்த கோணங்கள் சமனெனில் நான் சொல்றது விளங்குதா ஒத்த கோணம் விளங்கிட்ட மக்கள் விளங்குதா சார் ஒத்த கோணங்கள் சமனெனில் அந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும் இதே நேரத்தில் இங்க பாருங்க ஏன் நாங்க இதை எடுக்க இல்ல இது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை தேவையில்லை நம்மளுக்கு XY என்ற தேவையில்லை கேட்டது PM QN தான் சமாந்தரம் சொல்லி போடட்டாம் PM வந்து QN சமாந்தரம் PM வந்து QN சமாந்தரம் ஓகே குட் PM சமாந்தரம் QN என காட்டுக சரி அப்ப இங்க இதை என்ன கூட நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வச்சுக்கொண்டும் இங்க எடுத்து சொல்லலாம் அது தேவையில்லை நம்மளுக்கு இப்ப நீங்க எழுதி கொள்ள வேணும் மக்கள் என்ன சொல்லி PQ, QN ஆகிய இரு நேர்கோடுகளையும் எழுதும் PQ, QN ஆகிய இரு நேர்கோடுகளையும் PM, QN ஆகிய இரு நேர்கோடுகளையும் CD எனும் குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் அல்லது உருவாகும் CD எனும் குறுக்கோடி இடைவெட்டும் போது உருவாகும் அல்லது உண்டாகும் ஒத்த கோணங்கள் உண்டாகும் அல்லது உருவாகும் ஒத்த கோணங்கள் சமன் ஆகையால் ஒத்த கோணங்கள் சமன் ஆகையால் PM, QN ஆகிய இரு நேர்கோடுகளும் PM, QN ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகும் என்று போட்டுட்டு பிள்ளைகள் எந்த கோணம் என்ன பருமன் சொல்லி கொடுத்து விடுங்க அதை வச்சுக்கொண்டு அங்க சொல்றோம் அப்ப எப்படி வரப்போகுது PMY கோணம் சமன் QND கோணம் சரியா மக்கள்
95 பாகை சமன் 95 பாகை பிரகட உள்ள போடுங்க. ஒத்த கோணம் அதே நேரத்துல ஒத்த கோணமா இருக்குது. ஒத்த கோணங்கள் சமனா இருக்கிறதால அந்த PN என்ற நேர்கோடும் QN என்ற நேர்கோடும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும். இங்க ஒத்த கோணம் சமனாகியால PN சமாந்தரம் QN ஆகும். அப்ப இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் என்று சொல்லி காட்டுறேன். அந்த இரண்டு நேர்கோடுகளையும் ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும். இரண்டு நேர்கோடுகளையும் ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் ஒத்த கோணங்கள் சமன் என்று சொன்னால் நாங்கள் அந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் என்று சொல்லுவோம். அல்லது இரண்டு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று சொன்னால் அந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் என்று சொல்லுவோம். அதே நேரத்துல நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை, இரு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டும் போது உண்டாகும் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இரு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம் என்று சொல்லி காட்டுவோம். விளங்குதா மக்கள்? விளங்கினதோ இந்த கேள்வி? ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கோபமா இருக்கும். சரியா? அப்ப இப்படி செய்யுது. சின்ன சின்ன நிறுவல் பகுதிகளையும் பழகிக் கொண்டு போகணும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பின்வரும் கோணங்களின் பெருமானங்களை காண்க. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பின்வரும் கோணங்களின் பெருமானங்களை காண்க. கேட்கிற கேள்விகள் ஃபர்ஸ்ட் பார்ட் விடைய கேட்கப்படுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு விடை இருங்கோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய விடையை சாட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க எடுத்த விடையை போடுங்க. என்ன விடையோ நீங்கள் எடுத்த விடையை போடுங்க. நீங்க எடுத்த விடையை போடுங்க. முதலாவது கேள்வி, QCB கோணம் எவ்வளவு? QCB கோணம் எவ்வளவு சொல்லி கேட்கிறாங்க. QCB கோணம் இது புது ஓயல் பெஞ்சாக்கள் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். வளையாக்கள் பபியன் QCB கோணம் இந்த இருக்கிற கோணம், இந்த கோணம் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. QCB கோணம். ஓகே, பபியன் சரி, ரொசெல் சரி, தாரவி பிள்ளை எங்க 11ஆம் ஆண்டாக்கள் இந்த ரோயில் எடுக்கிறார்கள். அஸ்வந்திகன், அப்துல்லா 135 என்ற பேரோடு இருக்கிறாள். பேரை மாத்துங்க அல்லது ஆளை மாத்திடுவோம் வேறு இடத்து.
பேரை மாத்த பேர் சரியான பேரோட வாங்க மக்கள். அப்ப கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. முசாப், சதுசிகா, டினோச்சன், பதுஜா, மிருசாலினி வரலையா? மிருசாலினி இரவு வேற இல்ல. மிருசாலினி குயிக் ஆன்சர் தெரிஞ்சு அனுப்புங்க. முசாஃப், இனோச்சன் சரி, முசாஃப் சரி, ரிபா பிழை, விபூர்த்திகன் பிழை, சதுசிகா பிழை, ரேணுஜா பிழை, பதுஜா சரி. ட்ரை பண்ணுங்க. அப்துல்லா கொஞ்சம் போறங்க. என்ன கேள்வி? QCB என்ன? QCB கோணம். ஓகே, QC தான் திரும்ப சொல்றேன், மாறி சொல்லி இருக்கிறேன். ஓகே, QCB கோணம் சரியான விட அனுப்பினாக்கள். உனக்கு திரும்ப சொல்றேன். இதுல பபியன் பிழை, ரொசல் பிழை, தாரவி பிழை, லோசினி பிழை, பதுஜா பிழை, ரேணுஜா சரி, சதுசிகா பிழை, ரிவா பிழை, விபூர்த்திகன் பிழை, டினோச்சன் பிழை, முசாப் பிழை, அப்துல்லா சரி, சதுசிகா பிழை, பபி அஸ்வந்திகன் பிழை, வசந்திகன் விடெல்லாம் கடும் கஷ்டமா கிடக்குன்னு கடகண்டு செய்து அனுப்பணும். அப்துல்லா ஓகே. கேட்ட கேள்வி QCB கோணம். ஓகே சரி, கவனிங்க மக்கள், விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இப்ப இதுல இந்த கேள்வி செய்யறதுக்கு ஒரு தேற்றம் தெரிய வேணும். என்ன தேற்றம் சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம். வெரி குட். ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம் என்றால் என்னன்னு சொல்லி தெரிய வேணும். சரியா? ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம் சொன்னால் என்னன்னு சொல்லி தெரிய வேணும். நீங்க சரி பாருங்க, ஒரு வட்டம் இருக்கு பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வட்டம் இருக்கு. நான் கீற தெரியுதா? கீரல இருக்கும், தெரியுதா? இருக்கும். ஓ சார். ஓகே, இந்த வட்டத்தின் மீது ஒரு புள்ளிய வச்சு வட்டத்தை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றது. சரியா? தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் சும்மா சொல்றது. ஆனா வட்டத்தை தொட்டு செல்றது. ஒரு கோடு, அதை நாங்க என்ன சொல்லுவோம்? வட்டத்தின் மீது இருக்கிற ஒரு புள்ளியை தொட்டு செல்றது. தொடலி. தொடலி என்று படம் இங்க நாங்க சொல்றது வந்து தொடலி. ஓகே, தொடலி. இது வட்டத்துண்டம். ஒரு நாணாலையும் ஒரு வில்லாலையும் அடைக்கப்பட்ட பகுதி வட்டத்துண்டம். இந்த வட்டத்துண்டத்தில் இருக்கிற இந்த நாணுக்கும் இந்த தொடலிக்கும், இந்த இருக்கிற தொடலிக்கும் இந்த நாணுக்கும் இடைப்பட்ட கோணம் பிள்ளைகள். வட்டத்துண்டம் உள்ள இந்த நாணுக்கும் இந்த தொடலிக்கும் இடைப்பட்ட கோணம் எந்த கோணத்துக்கு சமனா இருக்கும் என்று சொன்னால், இந்த வட்டத்துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணமான இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். இந்த வட்டத்துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணமான இந்த இருக்கிற கோணத்துக்கு சமனா இருக்கும். விளங்குதா பிள்ளைய நான் சொல்றது? இதை லேசா எப்படி பாக்குறேன்னு சொல்லி தரம் பாருங்க. இந்த இருக்கிற கோணம், அதாவது இந்த தொடலில இருந்து நான் இதுக்கு ஒரு அம்புக்குறி ஒன்று போடுறேன் பாருங்க. இது போய் எங்க போய் முட்டுதோ அதுக்கு சமனா இருக்கும். விளங்குதா மக்கள்? தெளிவா தெரியுதா? சரியா? சரி சார். ஓகே, இப்ப இங்க வாங்க. இந்த இருக்கிறத பாருங்க. இந்த இருக்கிறது அம்புக்குறி போடுறத பாருங்க. அப்ப இங்க PQன்றது நான், இதுதான் அந்த வட்டத்துண்டம். இந்த இருக்கிற தொடலில இருந்து நான் அம்புக்குறி போடுறேன் பாருங்க. தான் பார்க்கிறதா லேசா ஞாபகம்.
இது எதிரமைக்கிற கோணங்கள். இதுவும் எதிரமைக்கிற கோணம். இங்க பாருங்க, விளங்குதா? இங்க பாருங்க, இந்த இருக்கிற 2 புள்ளியில இருந்து போற எஞ்சி உள்ள பரிதிலே எதிரமைக்கிற கோணங்களை பாருங்க. இது ஒன்று. அடுத்து நான் டார்க் பண்ணி காட்டுறதுகள் இதுவும் இதுவும். விளங்குதா? சொல்றது விளங்குதா மக்கள்? அப்ப இந்த இருக்கிற கோணம் இந்த இருக்கிற கோணத்துக்கும் சமனா இருக்கும், இந்த கோணத்துக்கும் சமனா இருக்கும். அப்ப இது 35 பாகை என்று சொன்னால் இவ்வளவும் 35 பாகையாக இருக்கும். விளங்குதா? விளங்குதா? இது 35 பாகைன்னு சொன்ன பிள்ளைகள், இது 35 பாகையாக இருக்கும். சரியா? இது ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம் சொல்றது. விளங்குதா? ஓகே. நம்ம ஒரே துண்ட கோணங்கள் பார்க்கறோம் தானே, அதே போலதான் இதுவும் பார்க்கிறது. இது ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணங்கள் வெளியில எடுத்து பார்க்கிறது. சரியா? இந்த கோணமும் 35 பாகையா தான் இருக்கும். ஏனென்றால் இந்த இருக்கிற இந்த ஒரே வட்ட துண்ட கோணங்கள் மையத்தில் எதிரமைக்கிற கோணங்கள் சமன். சாரி, ஒரே வட்ட துண்ட கோணங்கள் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணங்கள் சமனா இருக்கும். அதன் அடிப்படையில் இது 35 இது 35 சொல்லலாம். அதே நேரத்துல இங்க ஒன்று விட்ட வட்ட துண்ட கோணங்களை வச்சுக்கொண்டு 35 சொல்றோம். இது விளங்குதா? விளங்குதா பிள்ளையே? விளங்காட்டி கேளுங்க, பேசாம. சரியா? ரேட் புதுமைச்சாக்கள் விளங்குதா? என்ன விளக்கம் சொல்லி விளங்குதா? அப்படி பாக்குறேன்னு சொல்லி விளங்குதாமா? தாரவி, விபோர்த்திகன், ரிவா விளங்குதா? ரிவா, கிரா, ஓகே. ஃபபியன் விளங்கிட்டா? ஃபபியன், ஃபபியன் விளங்கினதா? ரொசைல், ஓகே. சரி, கவனிங்க. அப்ப இதுதான் விளக்கம். இப்ப இதை வச்சுக்கொண்டு இன்னும் கோணங்களை கண்டுபிடிக்கலாம் நீங்க. என்னென்ன கோணங்களோட பெருமன்களை கண்டுபிடிக்கலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த கோணத்துல பெருமனை கண்டுபிடிக்கிறாங்க இந்த தேற்றத்தை மட்டும் வச்சுக்கொண்டே? சொல்லுங்க. இந்த கோணத்துல பெருமனை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிங்க பாப்போம். இந்த இருக்கிற கோணத்துல பெருமனை சொல்லுங்க. இந்த இருக்கிற கோணத்துல பெருமனை கண்டுபிடிக்கலாமா? இந்த இருக்கிற வெரி குட். ஏசிபி கோணத்தை வச்சுக்கொண்டு இது தொடலியிலிருந்து அம்புக்குறி என்று போட்டு அது எங்க போய் நாணை சந்திக்குது? பிசி என்ற நாணை சந்திக்குது. பிசி என்ற நான் அடைக்கிற வட்டத்துண்டம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கிற கோணம் தான் இந்த இருக்கிற கோணம். அப்ப இது 40 பாகை. அதே போல இதே உச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இந்த பில போய் சந்திக்குது. இவரு இந்த இருக்கிற இந்த நான் எதிரமைக்கிற கோணம் தான் இது. பாருங்க, விளங்குதா? அந்த முக்கோணத்தை எடுத்த வேண்டாம், அது இந்த நான் எதிரமைக்கிற கோணம். இதுல லேசா பார்க்கிறது. இது 40 பாகை. விளங்குதா பிள்ளையே? தெளிவா விளங்குதோ? கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. நம்ம கேள்விக்கு வருவோம். ஒரு கேள்வியா பார்ப்போம். QCB கோணம். அப்ப QCB கோணம் 35 பாகை. படத்தை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது QPC கோணம். QPC கோணம் அது எவ்வளவு வரப்போகுது? 35 பாகை. பிரகர்ல நீங்க காரணம் தோணுமா? சரியா? சும்மா போட்டு போடுறல இப்படி களிகள் எல்லாம் பிறப்புல பெருமானத்தை மட்டும் போடுறல. பிரகரோட காரணம் விடுதணும். ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம் என்று போட்டுக் கொள்ளுங்க. முதலாவதுக்கு QCB சமன் 35 பாகை போட்டு சமன் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம். எப்படி பாக்குறேன்னு பாருங்க. தொடலில இருந்து ஒரு அம்புக்குறியை போட்டு அது எந்த நாணை சந்திக்கிறோம் அந்த நாணுக்கு எதிரே இருக்கிற கோணம் சமன் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம். QPCக்கு ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம் போட்டு செய்யலாம், அல்லது ஏற்கனவே கண்டதால
35 பாகை கண்டதால 35 பாகை அதுக்கு இஞ்சால இருக்கிற பி கோணத்துக்கு வந்து சமனா இருக்கும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் ஒரே வட்டத்துண்ட குணங்கள் சமன் என்று சொல்லலாம் அல்லது ஒன்றுபட்ட வட்டத்துண்ட குணங்களை வச்சுக்கொண்டு செய்யலாம் சரியா அப்ப கியூபிசி கோணம் 35 பாகை இப்ப அடுத்து சொல்றாங்க டிபிக்யூ சமன் 55 பாகை எனில் டிபிக்யூ கவனிங்க டிபிக்யூ 55 பாகை எனில் டிபிக்யூ அங்க இருக்குது டிபிக்யூ 55 பாகை என்றால் இந்த கோணம் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் டிபிக்யூ சாரி டிபிக்யூ 55 பாகை என்று சொன்னால் இது 55 பாகை ஓகே இது 55 பாகையாக இருந்தால் அவர் கேட்கிறார் என்ன கேள்வி டிபிக்யூ 55 பாகையின் சிடி பற்றி அது கூறுவீர் அப்ப இங்க சிடி என்றது என்னன்னு சொல்லி கேட்கிறான் பாப்போம் யார் சிடி வந்து வட்டத்தின் விட்டம் ஏன் ராசா வட்டத்தின் விட்டம் என்று சொல்றீங்க காரணம் சொல்லுங்க 55 35 குணா 90 பாகை வட்டத்திலிருந்து பரிதியில் அமைக்கும் கோணம் 90 பாகை அமைக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் அது அந்த கடைசியில பிடிச்சிங்க ஒரு குதிரை அதுதான் குதிரை ஓகே அப்ப என்ன சொல்ல வேணும் நேற்று நாங்க பார்த்த விஷயம் அரைவட்ட கோணம் என்றால் அரைவட்டம் என்றால் நான் இந்த நானும் அரைவட்ட வில்லும் இந்த நான் சொல்றது விட்டம் இந்த விட்டமும் அரைவட்ட வில்லும் இருக்கக்குள்ள இந்த இரண்டு விட்டங்களின் தொங்கல்ல இருந்து அரைவட்ட பகுதியில் எங்க இருந்தாலும் இந்த கோணம் வந்து 90 பாகையா இருக்கும் இந்த மைய கோணம் 180 பாகையா இருக்கும் இது 90 பாகையா இருக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் ஒரு வட்டத்தின் விட்டத்தில் இருக்கிற இந்த நேர்கோணம் எதிரமைக்கிற எஞ்சியுள்ள பகுதியில் எதிரமைக்கிற கோணம் வந்து 90 பாகையாக இருக்கும் அதான் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்ப இங்க சிடி பற்றி யாது கூறுவீரன்னு சொன்னால் சிடி என்பது வட்டத்தின் விட்டமாகும் அப்ப வட்டத்தின் விட்டம் என்று கொடுக்குறேன் அது காரணம் கொடுக்க வேணும் என்ன காரணம் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க டிபி கியூ கோணம் சக கியூபிசி கோணம் கியூபிசி கோணம் இந்த இருக்கிற கோணத்தை இந்த கோணத்தை கோட்டி காரணம் மக்கள் சமன் 90 பாகை எனவே டிபிசி கோணம் சமன் 90 பாகை சரியா இங்கு டிபிசி கோணம் 90 பாகையா இருக்கிறதால இது செங்கோணம் அப்ப டிசி வந்து வட்டத்தின் விட்டமாக இருக்கும் எதன் அடிப்படையில் என்றால் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தின் அடிப்படையில விளங்குதா மக்கள் விளங்குதோ அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்தின் அடிப்படையில நாங்க சிடி வந்து வட்டத்தின் விட்டம் என்று சொல்லி கொடுக்கிறோம் வெரி குட் விவருத்திகன் ஓகே குட் சரி டிசிபி கோணம் சொல்லி கேட்கறாங்க அடுத்தது டிசிபி கோணம் டிசிபி எங்க இருக்குது டிசிபி எங்க இருக்குது ஓகே டிசிபி கோணம் அப்போ 90 பாகை 90 பாகை யார் சொல்றீங்க டிசிபி கோணம் முசாப் ஓகே வெரி குட் எப்படி வரும் முசாப் 90 பாகை வட்டத்தின் விட்டத்துக்கும் தொடலிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம் ஓகே வட்டத்தின் விட்டத்துக்கும் அதுதான் புது தேட்டம் உண்டு ஓகே அதான் வட்டத்தின் விட்டம் என்று சொல்லக்குள்ள கவனிங்க மக்கள் சொல்ற சரி இங்க வட்டத்தின் விட்டம் என்றா 2 ஆறுகள் இதுல வரப்போகுது ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம் ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணமாக இருக்கும் இல்லைங்களா இது தொடலி இது வட்டத்தின் விட்டம் என்று கண்டுட்டோம் விட்டம் என்றால் அதுல 2 ஆறுகள் இருக்கும் இந்த ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம் எனவே அது 90 பாகையாக இருக்கும் அவ கீழே எழுதி கொள்ளுவோம் 90 பாகை என்று கொடுத்து டிசிபி சமன் 90 பாகை காரணம்
ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம் பிராக்கெட்டுக்குள்ள சிடி விட்டம் என்று போடுங்க. சிடி விட்டம் ஆகையால் ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட, இதுல ஆரையும் நம்ம சொல்லல, அது மையமானது இருக்குன்னு சொல்லி தெரியாதே, அதான் சொல்லலாது. ஆரைக்கும் பிராக்கெட்டுக்குள்ள விட்டம், ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி. நல்ல கேள்வி, 2 கேள்வியும். ஆரைக்கும் தொடரிக்கும் இடைப்பட்ட கோணம். இப்ப நிறுவனம் தொடர்பாக 2 கேள்வி போடுவாங்க மக்கள். அதுல ஒன்று பெருமானம் காண்றதாக இருக்கும் பெரும்பாலும், மற்றது தனி நிறுவல் பகுதியாக இருக்கும். சரியா? இது காரணங்களோட பெருமானத்தை கண்டுபிடிச்சு. இப்படி இந்த கேள்வி கொஞ்சம் லேசா இருக்க முடியும் செய்யறது. தேட்டம் அவ்வளவு தெரிஞ்சால் சரி, கடன் செய்து கொண்டு போகலாம். இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? 2 கேள்விகளும் கிளியரா விளங்கிட்டா? வட்டம் திட்டங்கள் எல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா? விளங்கிட்டா மக்கள்? பதில் எடுக்கிறா கஷ்டம். சொல்லுங்க, விளங்கிட்டுதா? செய்த கேள்விகளை அப்படியே திரும்ப செய்து பாருங்க. கேள்விகளை செய்துட்டு ஜாயின் பண்ணுங்க. அந்தந்த டைம்ல தெரியாம செய்துட்டு அதுக்கு பிறகு டவுட்டோடையோ அல்லது உங்களுடைய தெளிவான விடையோடையோ ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே, அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம். ஓகே, பாய். Thank you, sir. Thank you, sir. பாய்.